ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப், ஹோம்மேட் சோப்லாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு? இப்போ இந்த ஆலுவேரா சோப் எடுத்துக்கோங்க, 99 ருபீஸ். இதே சோப்பு வேறு பிராண்டில் மார்க்கெட்டில் லெஸ் தேன் 50 ருபீஸ் கூட கிடைக்குது. ஏன் நான் அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் இது வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க. 3 ரீசன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரியில், அதனால அவங்களுக்கு அந்த காஸ்ட்டில் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் என்ன அப்படின்னா, அதில் பாரஃபின் ஃபேக்ஸ், ஃபில்லர்ஸ், பெர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. பாராஃபின் ஃபேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சோப்பை ஹார்ட் ஆக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல். ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது சோப்பு நிறைய நம்பர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல். மூணாவது பெர்ஃப்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோப்பை நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருது இல்லையா, ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல். இது எல்லாமே அவங்க சோப்பில் இன்பில்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட சோப் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். நம்ம சோப் அப்படி கிடையாது. ஒரு சோப்பு தயாரிக்கணும் அப்படின்னா 1 மாதம் ஆகும். ஏன்னா நம்ம அந்த சோப்பில் நேச்சுரல் ஆயில்ஸ் போட்டு நம்ம செய்கிறோம். ஸோ க்யூரிங் டைம் 3 to 4 வீக்ஸ், அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. 3 மணி நேரத்துலேயே சோப்பை ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதனால அவங்களால அந்த காஸ்ட் கொடுக்க முடியும். தேர்ட் ஒன் முக்கியமானது கிளிசரின். கிளிசரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பாலை கொதிக்க வைக்கும்போது மேலே நமக்கு க்ரீம் மாதிரி ஒரு லேயர் வருது இல்லையா, அந்த லேயர் எடுத்துட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி சோப்பு தயாரிக்கும் போது கிளிசரின் மேலே வரும். அதை அவங்க எடுத்துருவாங்க. அந்த கிளிசரின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோஷன், க்ரீம், சன்ஸ்க்ரீன், இதெல்லாம் மாய்ஸ்சரைசர் தயாரிக்கிறதுக்கு கிளிசரின் தேவைப்படும். ஸோ அதை விற்றுருவாங்க. ஸோ நமக்கு கொடுக்குறது வெறும் பார் மட்டும்தான், சோப்பு கிடையாது. ஆனால் ஐவினிக் அப்படி கிடையாது. நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே இருக்குது, கிளிசரினும் இதிலே தான் இருக்குது, நாங்கள் எடுக்கிறதும் இல்லை. வேணும்னா இந்த இன்க்ரீடியன்ஸை படிங்க, உங்கள் சோப்பில் பாருங்கள். பாரஃபின் ஃபேக்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வெறும் பாரை மட்டும் கொடுக்கறதுனால அவங்களால அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது, நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம வெறும் டிட்டர்ஜென்ட் பாரை கொடுக்க போகிறோமா இல்லைன்னா லைஃபை கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணுங்கள் ஐவினிக் ப்ராடக்ட். ஐவினிக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ.